அண்மை செய்தி. விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னி விற்பனை செய்யப்பட்டது தொடர்பான சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அது தொடர்பான சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறைக்கு இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் என்பது பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. பள்ளிப்பாளையத்தில் தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான சம்பவத்தில் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைப்பது குறித்து முடிவெடுக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தி. விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னி விற்பனை செய்யப்பட்டது தொடர்பான சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அது தொடர்பான சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறைக்கு இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் என்பது பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. பள்ளிப்பாளையத்தில் தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான சம்பவத்தில் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைப்பது குறித்து முடிவெடுக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.